டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க வாங்க மறுத்து படத்தோட டைரக்டர் கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ஹிட்டான 3 படங்க. அதுவும் 3ஆவதாக சொல்ல போகிற படம் எல்லாம் உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். அழகி படத்தோட டைரக்டர் தங்கர் பச்சான் 100 தடவைக்கும் மேலேயும் படத்தை போட்டு காட்டியும் யாருமே வாங்கலை. எப்படியோ கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுனா அந்த படத்தை மக்கள் கொண்டாடி 100 நாளுக்கு மேல ஓட வச்சாங்க. 100 முறைக்கு மேல அந்த படத்தை திரையிட்டு அதுக்கு மேல அதை திரையிட்டு காமிக்க பணம் இல்லாம கொண்டு போய் வச்சிட்டோம். அதை யாருமே வாங்கல. பிறகு அதை சொந்தமா வெளியிடணும்னு குறைஞ்ச பிரிண்ட போட்டு அதை வெளியிட்டோம். மக்கள் பார்த்தாங்க. 100க்கு மேற்பட்ட திரையரங்குல 100 நாட்டு திரைப்படம். அட்டகத்தி இந்த படத்தையும் யாருமே வாங்க தயாரா இல்லை. இந்த படத்தை வெங்கட் பிரபு தான் ஒரு சிலரை கூப்பிட்டு படத்தை போடும்போது அதில் ஒருத்தராக இருந்தவர் தான் வெற்றிமாறன். அவர் இந்த படத்தை பார்த்து விழுந்து சிரிச்சதை பார்த்து ஸ்டூடியோ கிரீன்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணினாங்க. இந்த படமும் செம்மையாக ஓடிச்சு. எல்லாம் சேர்ந்து படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் சார் தான். அவர் சிரிச்ச சிரிப்புல எல்லாம் ஆஃப். 96 இதையும் யாரும் வாங்க தயாராக இல்லை. ஆனால் பிரேம் சார் தான் கண்டிப்பாக இந்த படம் ஓடும் நம்பினார். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தான் அடுத்த படமே பண்ணுவேன்னு உறுதியாக இருந்தார். இந்த உறுதியால் தான் அழகி மாதிரியான இயல்பான ஒரு காதல் படத்தை பார்க்க முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வெளியில் வராது அப்படிங்கிற டைம் வரும்போது எனக்கும் ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதமாகி அப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன். வேறு என்ன படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, 100 days ஓடலைன்னா இந்த இண்டஸ்ட்ரி விட்டு நான் போயிடுறேன்.